வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சபையினுடைய நோக்கம் என்ன? உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதுதான் சபையினுடைய பிரதானமான நோக்கம். அவன் என்ன செய்வான்? பேதையாக இருப்பான், ஞானியாகி விடுவான். ரைட்? சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவனே சாதனையாளனாக மாற்றுவது தான் சபையினுடைய நோக்கமாக தேவன் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, சூழ்நிலைகளை பார்த்து இடிந்து போய் இருக்கிறாங்க. உங்கள் சபைக்கு வரும் பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறதா, இல்லை அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாக போகிறதா? இருளில் இருப்பவர்களை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வர்றதாக சபையினுடைய நோக்கம். இருளில் இருக்கிறவர்களை காரிருளுக்குள்ளே தள்ளுகிறது தான் அநேக சபையினுடைய விளைச்சலாக இருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் வருகிறவர்களை நம்பிக்கை மன்னர்களாக மாற்றுவது தேவனுடைய சபையினுடைய ஒரு நோக்கம். இன்றைக்கு பிரதானமான நிலைமை என்னென்னா, ஒருவர் ரட்சிக்கப்படுறா வேறு மார்க்கத்தில் இருந்து. எனக்கு நிறைய தொலைபேசி வருது. பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பிரதர். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர், நான் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டேன், 17 வருஷம் ஆச்சு. என்னாச்சுன்னா அவங்க 3 பேரும் நல்லா இருக்காங்க, விக்கிரகாரான்னு செய்கிறாங்க. என்னுடைய மனைவி நான் இழந்துட்டேன், என் பிள்ளை குடிகாரன் ஆயிட்டா, இத்தனை லட்ச ரூபா கடன். காரணம் என்ன தெரியுமா? தவறான போதனைகள். தவறான போதனைகள். சரியான போதனைகளை போதிக்கிற அநேகரே தேவன் 21ஆவது நூற்றாண்டில் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். சரியான போதனைகளை மாத்திரம் கேளுங்க, நீங்கள் சாதனையாளர்களாக வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி என்கிற சபைக்காக நம்முடைய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் தேவன் நம்மை ராஜாக்களாக ராணிகளாக உயர்த்தி வைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் அங்கே முகப்பேரில் அசெம்பிள் ஆகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் நாம் அங்கே கூடுகிறோம். நீங்கள் வாருங்க, நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். இன்றைக்கு இறை ரகசியங்களிலே 40வது இறை ரகசியம் அறிவின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் நாலேஜ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத், ரொம்ப முக்கியமான ட்ரூத். அருமையானவர்களே, ஒரு சொற்றொடர் உண்டு பாருங்க, நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் இஸ் பவர். இட் இஸ் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர். வேதத்திலிருந்து தான் அது எடுக்கப்பட்டிருக்குதுங்க. அறிவில் தான் பயங்கரமான பவர் இருக்குது பாருங்க. நிறைய உதாரணம் பைபிளில் இருக்குது பாருங்க. யாரெல்லாம் தேவனை பற்றியும் தங்களை பற்றியும் சரியான அறிவு வைத்திருந்தார்களோ அவர்கள் அகிலத்தையும் குலுக்கி இருக்கிறாங்கங்க. எத்தனை எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு? தாவீது ஒரு பக்கம் யார்? ராஜாவாகிய சவுல். இவன் ஆட்டு இடைய, இவன் அரசன், இவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, இவருடைய கையில் எல்லா ஆயுதமும் இருக்கு. அவனுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? இவனுக்கு அறிவு இருந்தது. என்ன அறிவுன்னு நான் சொல்ல போகிறேன். இவனுக்கு அந்த அறிவு இல்லை. இந்த ஆட்டு இடையனுக்கு என்ன அறிவு இருந்தது? எப்பா, ஈட்டினாலும் ரதங்களினாலும் தேவன் ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருங்கிற நாமும் போதும். சவுலுக்கு அந்த நாலேஜே இல்லை. ரைட்? 2வது, நம்ம ஆட்டு இடையனுக்கு என்ன நாலேஜ் இருந்தது? ஈட்டியும் கத்தியும் வேண்டாம்ப்பா, துப்பாக்கி AK-47 வேண்டாம். அங்கே இருக்கிற கூழாங்கல்ல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறதுங்கிற அறிவு இருந்தது. இந்த சவுல் ராஜா கையில் AK-47 இருந்தாலும் அதை குறித்த அறிவு இல்லை. ஆட்டு இடையனுக்கு அடுத்தது என்ன அறிவு இருந்தது? நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, இந்த பெலிஸ்தனுக்கு உடன்படிக்கை இல்லை. அந்த அறிவு வேலை செய்து பாருங்க. துடிக்கிறான், இருக்க முடியல, இன்றைக்கு இப்பொழுதே உன் தலை எடுக்கணுங்கிற துடிக்கிறாங்க. சவுலுக்கு அதே இது இருந்தது, உடன்படிக்கை இருந்தது, ஆனால் அதில் உள்ள சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை குறித்த நாலேஜ் இல்லை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தங்களை தவறாக அறிந்தவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டனர், தங்களை சரியாக அறிந்தவர்கள் தலை நிமிர்ந்து உயர்ந்தனர். நான் திரும்பவும் அதை வாசிக்கட்டுமா? சவுல் தங்களை குறித்து சரியாக அறியலை, அழிஞ்சிட்டான். சிங்காசனமும் காலியாயிற்று, அவனே சூசைட் பண்ணிட்டான்.
தன்னை பற்றி சரியாக அறிந்திருந்தவன் ஆட்டு இடையன் வந்தான் பாருங்க, தலை நிமிர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த வாசகத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். தங்களை தவறாக அறிந்தவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டனர், தங்களை சரியாக அறிந்தவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தனர். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எல்லாவற்றுக்குமே எதுக்கு இவ்வளோ பெரிய வேதத்தை கொடுத்துருக்காரு தெரியுமா? இங்கே உள்ள எக்ஸாம்பிளை நம்ம தியானிக்கணும். எப்போவுமே நம்முடைய செய்திகளை அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து மாத்திரமல்ல, பிரதானமாக தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி வழிநடத்தி, எப்படி விடுவித்து, எப்படி உயர்த்தி, எப்படி அதிசயமாய் நடத்தி வந்தார் என்கிற சத்தியத்தை நான் இதிலிருந்து கற்றுக் கொடுக்கிறதுனால தான் நீங்கள் வாழ துவங்கி இருக்கிறீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பாருங்கள், தங்களை தவறாக அறிந்தவர்கள் என்ன செய்தார்கள் அதை பார்ப்போமா? தங்களை சரியாக அறிந்து கொள்ளாமல், அல்லது தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எந்த ஸ்டேட்டஸில் வச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு குவாலிஃபை பண்ணியிருக்கிறார் என்பதை அறியாதவர்கள் என்ன செய்தாங்க? முதல் எல்லாமே ஏதேன் தோட்டத்தில் இருக்கு பாருங்க. தங்களை சரியாக அறியவில்லை. என்ன அறியலை தெரியுமா? நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுதும் தேவன் தன்னுடைய உறவை துண்டிக்க மாட்டார். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுதும் அவருடைய அன்பு என் மேலே பெருகி கொண்டே தான் இருக்கு என்கிற அந்த அந்த சத்தியத்தை அறியலை. ஹல்லேலூயா. அந்த நாலேஜ் இல்லை. முதல் பெற்றோர் என்ன செஞ்சாங்க? வாசிக்கிறேன். அங்கே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். The book of Genesis chapter 3 verse 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அவங்களே உயிரா பண்ணிட்டாங்க, பொய்யை நம்பிட்டாங்க. எங்களை சிருஷ்டித்த தேவனால் எங்களை நேசிக்க முடியாது. நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. நான் காலையில் தலைகளை நின்னது போதாது, அரை மணி நேரம் தான் தலைகளை நின்னேன், எங்கள் பாஸ்டர் 1 மணி நேரம் நிற்க சொன்னார், எனவே என் தேவனால் என்னுடைய உறவிலே தேவன் இல்லைங்கிற பொய்யை நம்புகிற திருச்சபையே இன்னைக்கு மனம் திரும்பு, ஜனங்களை வாழ விடுங்களப்பா. சபை விசுவாசி 3 நாள் ஜோமன்ல முழங்கால் போட்டு உடனே ஆண்டவர் அவனை வெறுத்துருவாரோ? இது எங்கே துவங்கிட்டுங்க? முதல் பெற்றோரிடத்திலே துவங்கிட்டு. தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? இல்லைங்கிறீங்க, வச்சுக்கேங்கிறார். கொடுக்கலையா? அப்போ வனாந்தரத்தில் மாண்டு போ. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எதனாலயா? வனாந்தரத்தில் 99.999% மாண்டு போனார்கள். அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? தேவன் நமக்கு வாக்கு பண்ணிட்டாரு. என்ன வாக்கு பண்ணினாரு எனக்கு வாசிக்கட்டுமா? இதை குறித்த வெளிவு இன்றைய சபைக்கும் இல்லையே. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 மற்றும் 5வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Joshua chapter 1 verses from 3. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். எப்ப தேன் குடிக்க வாங்க, நான் கொடுத்துட்டேன், நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டாம். அதை இஸ்ரவேலர்கள் அறியவில்லை. அறிவுதாங்க பிரச்சனை, அறிவுதான் பிரச்சனை. அடுத்து என்ன சொல்ல? அந்த இதுன்னு சொல்றாரு பாருங்க, எல்கையையும் சொல்றாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்ற? 4வது வசனம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்கையாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்கிறாரு. உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்துட்டேங்கிறார். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் வனாந்தரத்தில் வீழ்ந்து போன அந்த இஸ்ரவேலர்களை குற்றச்சாட்ட முடியாதுங்க. அடுத்து பாருங்க 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
ஒன்றுமே அந்த 19,99,998 பேருக்கு உள்ளே போகவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? சில வசனத்தை நான் பேச போகிறேன், பாம் வைத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் பாருங்க. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால உனக்கு டெத்து கிடையாதுங்கிறாருங்க. நீ அதை சீரியஸாக எடுக்கிறன்னா இஸ்ரவேலோடு தான் சேர்றா. சோர்ஸு சொல்கிறாரு, யா மாமிசம் என்னுடைய ரத்தம், நீ கம்யூனியன் எடுக்கிறியா, உனக்கு எப்படி சாவு வரும்? சொந்த குமாரனையே உனக்கு கொடுத்துட்டாருப்பா, ஒரு சாவாமையை உனக்கு கொடுக்க மாட்டாரா? அது அவருக்கு என்ன பெரிய மேட்டரா? எடுத்துக்கொள்றதே இல்லை. வியாதி, 40 வயசுலேயே சக்கரை வியாதி, போனால் போயிடும், அதை விரட்டுறது இல்லை. எங்கள் அப்பாவுக்கு சக்கரை வியாதி இருந்துன்னு அதை கட்டி பிடிச்சி வாழ்றீங்க, அதை விட்டுறாரு பாருங்க. அவர் இரக்கமுள்ள தேவன் தானே. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் வியாதியோடு இருக்கிறீங்க, 40 நாள் உபவாசம் பண்ணுறீங்க, 200 இருந்த சக்கரை வியாதி 300 ஆயிடுது. திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் பாஸ்டர்ட்டும் பண்ணி ஜெபம் பண்ணுறீங்க, 300 இருந்த சக்கரை வியாதி 400 ஆயிடுது. அப்பால போய் சாத்தாரேன்னா போயிடும். நீங்கள் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. மலையை பார்த்து மலை போல் இருக்கிற சக்கரை வியாதி போகுமா இல்லையாங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இளையகுமாரன் இதே பிரச்சனை தான், அறிவு தான் பிரச்சனைங்க. அவனுக்கு என்ன அறிவு இல்லை? ஆமாம், நான் அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணலை. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணலை என்ன அர்த்தம்? ஆயுசு நாள் குறைஞ்சி போகும். மரண வசனத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க, மரணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க, அதுக்கு நீங்கள் பழகிட்டீங்க. இளையகுமாரன் என்ன நினச்சா? நான் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவுடைய அன்பு மாறிட்டுங்கிற பொய்யை நம்பிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டோரியை அவ்வளோ அழகாக நரேட் பண்ணுறாரு பாருங்கங்க. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் இல்லையா? இளையகுமாரன் என்ன செஞ்சிட்டான்? வேசிகளோடு தன்னுடைய நேரத்தை செலவழித்தான், ட்ரிங்க்ஸு. அப்பாவுடைய அன்பு மாறல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபையை மனம் திரும்பும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, அது விலையேறப்பட்டது, சோ காஸ்ட்லி. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, குற்ற உணர்வுக்குள்ளே போகாத. கடைசி 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வாழப்போகிறீர்கள். கடைசி நாள் வரைக்கும் உங்களுடைய கீழ்ப்படிதலில் குறைவு இல்லாமல் இருக்காது. நியாயப்பிரமாணத்தில் அநேக காரியங்களை நீங்கள் மீறுவீர்கள், ஆனாலும் அப்பாவுடைய அன்பு மாறாது. ஹல்லேலூயா. ஓ நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்தால் குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டீங்க. ரைட்? தேவன் மீதுள்ள நம்பிக்கையை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். நடுக்கம் உங்களை கவ்விக்கொள்ளாது. இவங்கெல்லாம் யாருங்க? இளையகுமாரன் பன்றி மேய்க்க போனாய, அப்பாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ரைட்? முதல் பெற்றோர் ஓடி ஒளிஞ்சாங்க. தேவனை பற்றி அவங்களுக்கு அறிவு இல்லை, அவருடைய அன்பு மாறாது என்கிற அறிவு இல்லை. யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனத்திலே, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். நீ மாதத்திற்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ கம்யூனியன் எடுக்கிறிய, எப்போ உன்னையும் உன் தேவனையும் பிரிக்கவே முடியாதுப்பா. ஏன்? அவருடைய மாமிசமும் உன்னுடைய மாமிசமும் ஒன்றாயிருதுப்பா. நீ இப்பொழுது உன்னுடையவன் அல்ல, அவருடையவன். எப்படி நீ துணிகரமாக பொய்யை நம்புறா? அவரால் என்ன நேசிக்க முடியாது, நான் விழுந்து போயிட்டேன், ஒரு வருஷமாக சர்ச்சுக்கே போகலை. சர்ச்சுக்கு போகாதது நல்லதுங்க. ஏனென்றால் துர்ச்செய்தியைத்தான் 90% மேலே சபை கற்றுக் கொடுக்குது. தேவனால் உன்னை நேசிக்க முடியாது. ஏனென்றால் நீ காலையில் 1 மணி நேரம் தலைகளை நிற்கலை, ஒரு நேரம் கூட பீட்டர்கிட்ட கேட்கலங்க, ஒரு நேரம் கூட கேட்கல. 12 சீஷர்கள் பீட்டர் இன்னைக்கு காலையில் ஜெபம் செய்தாயா என்று கேட்காத கேள்வியை கேட்பதற்கு உனக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? காலையில் ஒரு அம்மா கூப்பிட்றாங்க, ஐயா நான் ரட்சிக்கப்பட்ட 20 வருஷம் இருந்தியா, சதா குற்ற உணர்வியா,
ஐயோ நான் காலையில் சரியாக ஜெபிக்கலையே, ஐயோ ஆலயத்தில் நடக்கிற உபவாச ஜெபத்துக்கு போகலையா, ஐயா பெரிய விடுதலை வந்துட்டியா, நன்மைகள் எல்லாம் என்னை தேடி வர ஆரம்பிச்சுட்டு, என் மகளுக்கு மாப்பிள்ளையே வரலங்க, இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்தேன், குற்ற உணர்வு வந்து வெளியே வந்தேன், எங்கள் வீட்டுக்கு மருமகன் வரப்போகிறான். ஏன்? குற்ற உணர்வு வந்து வெளியே வந்துட்டாங்க, அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, நடுக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, சந்தேகத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு தாங்க எல்லாம் கிடைக்கும். ஆமையா, நான் 10 நாளாக முழங்காலே போடலை, என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறவே இல்லை. ரைட்? என்னால் பூரணமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, அப்பாவுடைய அன்பு மாறாது என்பதை அந்த இளைய குமாரன் அறிந்திருந்தால் பன்றி மேய்ப்பதற்கு போவதற்கு முன்பதாகவே அப்பாட்ட ஓடி வந்திருப்பான. பன்றி மேய்த்தெல்லாம் என்ன தெரியுமா? வியாதி ஒரு பன்றி மேய்க்கிறதுங்க, தரித்திரம் ஒரு பன்றி மேய்க்கிறது, குடும்ப குழப்பம் ஒரு பன்றி மேய்க்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? தோல்வியான வாழ்க்கை. ஏன்? நீ உன்னை அழைத்த உன் தகப்பனாகிய தேவனுடைய அன்பை அறியவில்லை. இட் இஸ் அகாபே லவ். மாறாதுங்க. நீங்கள் விபச்சாரம் பண்ணுறதுனால மாறிடாது. ஏன்? இன்னொரு அதில் ஒரு ரகசியத்தை நான் பலமுறை கற்றுக் கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உங்கள் ஆவி மனிதனிலே மாத்திரம்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுறீங்க. மனிதன் 3 பகுதியாக இருக்கிறார். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். உங்கள் ஆவி மனிதன் தான் நீங்கள் மெய்யான மனிதன். நீ யார் தெரியுமா? உன் ஆவி தான் நீ. இதை நான் புரிஞ்சிட்டேன் பாருங்க. எப்பா அப்பா என் மேலே வச்சிருக்கிற அன்பை நான் ஒரு நாளும் சந்தேகப்படுறதில்லை. போலீஸ்காரங்க மன்னிக்கிறாங்க, நான் பொய் சொல்லிட்டு வந்துடுறேன், அப்பாவுடைய அன்பை நான் சந்தேகிக்கிறதே இல்லைங்க. அதனால் ஒரே குதூகலம், நான் கேட்க முடியாத என்னால் எனக்கு எல்லாம் வந்துடுதுங்க. ஆரோக்கியம் வந்துட்டு, ஐஸ்வர்யம் வந்துட்டு, ஆத்துமாக்கள் வந்துட்டு, அற்புதங்களுக்கு அளவில்லையே. குற்ற உணர்வுக்கு நீ போகாமல் இருந்தால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வாய், அதை விட பெரிய கிரியைகளை செய்வாய். நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லங்க, வேறு ஒருவருடையவர் ஆயிட்டீங்க. உங்களை குற்றப்படுத்த உனக்கு அதிகாரமே கிடையாது. ரைட்? கரெக்டா இல்லையா? இந்த பேனா ஏன் பேனா, இது ஒழுங்காக எழுதலைன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது, ஏன் நீ எழுதலைன்னு கேட்கலாம். இது ஏன் பேனாவே அல்லப்பா, எனக்கு இதில் மேலே அதிகாரமே கிடையாது. அதே போல் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேவன் உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். எனவே உங்கள் ஆவி மனிதனில் நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள். அதை குறித்து ஆவியான தேவன் சந்தோஷமாக இருக்கிறார். நீயும் உன்னை குறித்து சந்தோஷமாயிரு. உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வருமே தவிர நாயும் பேயும் உன்னை தேடி வராது. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அதில் யூதாஸ் காரியத்துக்கு அதான் பிரச்சனைங்க. எது பிரச்சனை? ஆண்டவர் மேலே உள்ள அன்பை சந்தேகப்பட்டான். இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பான்? உடனே ஓடி வந்து அவர் காலில் விழுந்த, ஆண்டவரே மன்னிங்கன்னா மன்னிச்சிருக்க மாட்டாரா? அவர் மன்னிப்பதிலே வள்ளல் அவருங்க. நிறைய தோல்விக்கு காரணம் இதாக இருக்குது. நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன், அது எனக்கு தந்த கிருபை. நான் கண்டுபிடிக்கிற ரகசியத்தில் முக்கியமான ரகசியம் என்னென்னா, யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களில் எல்லாருமே தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறீங்க. அவர் அன்பாக இல்லைங்க, அன்பாகவே இருக்கிறார். அவருடைய கன்னத்தை கடித்தாலும் அன்புதான், கையை கடித்தாலும் அன்புதான், காலை கடிச்சா அவருக்கு ஒரே ஒரு முகம்தான் இருக்குங்க. 2 முகம் இல்லை, ஒரே ஒரு முகம்தாங்க. அது என்ன முகம்? அன்பின் முகம். ஹல்லேலூயா. நீ அவர் கோபப்படுகிற தேவன், எரிச்சல் உள்ள தேவன். இந்த வசனத்தை நம்புனீன்னா நீனே உயிரா பண்ணிடுவா. எதிலிருந்து உயிரா பண்ணிடுவா? அவரோடு க்ளோஸாக வர பயப்படுவா. உனக்கு தேவனுக்கும் பகையை உண்டாக்கினது எது? நியாயப்பிரமாண கட்டளைகள். இந்த சத்தியத்தை நீ அறிஞ்சிக்க. எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16. அவருடைய அன்பு எதையும் செய்யுங்க, எதையும் செய்யும். அவர் உன்னை இழப்பதற்கு, உன்னை லூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியால் என்ன செஞ்சிட்டார்? இவையா என்கிட்ட வரமானுங்க. எது குறுக்கே நிற்குது? மோசே கொடுத்த நியாய பிரமாணம் தானே. என்ன செஞ்சிட்டாரு? தகர்த்தார், கொண்டார், ஒழிச்சிட்டாருங்க. இதுக்கு மேலே எழுத முடியுமாங்க?
இல்லாத ஒரு ஊருக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. நியாயப்பிரமான குழி தோண்டி புதைக்கப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஹல்லேலூயா. இப்பொழுது நீ பயந்து கீழ்ப்படுகிறது இல்லை, அன்பினாலே கீழ்ப்படிவாய். எப்பொழுது நீ அன்பினாலே அவருக்கு கீழ்ப்படிவாய் தெரியுமா, அவருடைய அன்பு மாறவே மாறாது என்பதை புரிந்து கொண்டால். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளாதவர்கள் தாங்க வாஸ்ட் மெஜாரிட்டி. இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சத்தில் 2 பேர் தான் அறிஞ்சிருந்தாங்க. அந்த 2 பேரால் மாத்திரமே கானானுக்குள்ளே போக முடிந்தது. 19,99,998 பேரை தேவன் அவர்களை தடை செய்யவில்லை. தேவன் அவர்களை வனாந்தரத்தில் கொன்று போடலைங்க. அவர்களே அழிந்து போனார்கள். ஏன்? தேவனுடைய அன்பை சந்தேகித்தார்கள், தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தார்கள். அதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். எது பிசாசுடைய பெரிய தந்திரம்? தேவன் கோபமாகவே இருக்கிறார் என்கிற பொய்யை தன்னுடைய ஏஜென்ட்டுகளாகிய பாஸ்டர் மூலமா தைரியமா கட்டவிழ்க்கிறான். இவர்களும் பலியாயிட்டாங்க. ஆமா, ஆண்டவர் கோபக்கார கடவுள். அது இருக்கு வசனத்துல. அவர் எரிச்சல் உள்ள தேவன். 3ஆம் தலைமுறை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் இருக்காரு. அதே புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அவர் அன்பாகவே இருக்கிறார். எந்த வசனத்தை எடுத்துக்கொள்றியோ அது வேலை செய்யுது. நான் 65 வருஷம் வாழலைங்க. 65 வருஷம் கிறிஸ்தவன், 25 வருஷம் ஊழியம் செய்தேன். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏனென்றால் மரணத்தையே சொல்லி கொடுத்தாங்க. அவர் கோபக்காரரு. நீ இது செய்தது போதாது, இது செய்தது தப்பு, இதே தான் மனித நீதியையே போதித்தார்கள். நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். அருமையான தொழிற்சாலை இருந்ததுங்க. 120 பேர் வேலை பார்த்தாங்க. காலையில் 1 மணி நேரம் பைபிள் தான் சொல்லி கொடுப்பேன். ஏன்? எனக்கும் அந்த கண்ணாடியை மாட்டி விட்டாங்க. தேவன் கோபக்கார கடவுள். நானும் அதை பிடிச்சிக்கிட்டேன். ஐயா, கடவுள் உனக்கு கை கொடுக்க மாட்டார். நீ தவறானதை புரிந்து கொண்டு தவறான வழியை தெரிந்து கொண்டால் தேவன் தடுக்கிற தேவன் அல்ல. நீ சிபிஎம் சர்ச்சுக்கு போகிறா, குற்ற உணர்வுல இருக்கிறா, ஒன்றுனா இழந்து போகிறா. எனக்கு நிறைய பேர் தெரியுங்க. கணவனை இழந்த பிறகு கொஞ்சம் வயசில் கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் கணவன் செத்து போயிடுறான். இதுதான் இடுக்கமான வாசல் என்கிற பொய்யை நம்ப வச்சுட்டாங்க பாருங்க. இடுக்கமான வாசல்னா எது தெரியுமா? உபத்திரவுனா எது தெரியுமா? முள்ளுனா என்ன தெரியுமா? பழைய செய்திகளை கேளு. நீ ஆண்டோடைய பிள்ளை ஆயிட்டா, இதனாலே விக்கிரக ஆராதனையில் இருக்கிற உன்னுடைய பெற்றோர் உன்னை வெறுக்கிறாங்க பாரு, சகோதரர்கள் உன்னை விரட்டு. அதாப்பா இடுக்கமான வாசல். அதுதான் உபத்திரவம், அதுதான் முள்ளு. மிஷினரிகள் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க, மணிப்பூரில் வேலை செய்கிறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க, மிஷினரி அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க. அதுதான் முள்ளு, அதுதான் உபத்திரவம். வியாதி ஒரு உபத்திரவம்னு நீ தப்பாக புரிஞ்சிட்டீங்கன்னா எப்படி வியாதியாகிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்பா? அதே கேள்வியை நான் திரும்பவும் கேட்குறேன். நீ கடன் பிரச்சனையில் 10 வருஷம் வாழ்கிறா, கர்த்தர் தான் என்னை கடன் பிரச்சனைக்குள்ளாக நடத்தி என்னை திருத்துகிறார் என்கிற பொய்யை நம்பினா அந்த கடன் பிசாசுக்கு நீ எப்படி ஏற்று நிற்ப? ஏற்று நிற்க முடியாது. ஆண்டவர் தானே தந்திருக்கிறாரு. அந்தோ பரிதாபம். எப்படி வாழ வேண்டிய சபை, ரைட்? உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சபையை பார்த்து பயப்படுகிற நாள் துவங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுவார். ஏன் பயப்படுவாங்க தெரியுமா? சவுலை ஊமையாக்கிடுவேன், ரைட்? எனக்கு விரோதமாக கையை தூக்குறாங்களா, கையை அங்கே நிறுத்திடுவேன். நிறுத்தி என்ன செய்வேன்? என் செய்தி 400 செய்தி கேளுடா. 400வது செய்தி கேட்கும்போது கை சரியாயிடும். அவன் என்ன செய்வான்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, குடும்பமாக ஏற்றுக்கொள்ள. எப்பா, இவர்கள் சொல்லுகிற தேவன் தான் தேவர். அதுக்கு பிறகு என்ன செய்வான்? அங்கிள், உங்கள் செய்தி 400 செய்தியை கேட்டேன், இதை 100 செய்திகளில் கொண்டு வரணும். எனக்கு என் பேங்கில் 1000 கோடி ரூபா இருக்குது, அத்தனையும் உங்களுக்கு தந்துறேன்னு சொல்லுவாங்க. வந்து விட்டது, நாள் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேகர் தங்கள் ஆஸ்திகளை எழுதி வைத்தார்கள். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே. அதே போல் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? தங்களை தவறாக அறிந்தவர்கள் செய்த தவறுகளை பார்த்தோம். இப்பொழுது எதை பார்க்க போகிறோன்னா, தங்களை சரியாக அறிந்தவர்கள் எப்படி தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பவுலுக்கு இருந்த நாலேஜில் நான் பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்கள். 1வது நூற்றாண்டின் பவுலுக்காக தேவனை துதிக்கிறேன். 21வது நூற்றாண்டில் ஆண்ட்ரூ ஓமக்குக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் இல்லை என்றால் இந்த வெளிச்சம் இந்த பூமிக்குள்ளே வந்திருக்கிறாது.
அவனுக்கு என்ன அறிவு இருந்தது பாருங்க. இன்றைக்கு என்ன தலைப்பை வாசிக்கிறோம்? அறிவின் இறை ரகசியங்கள். இந்த பவுலுக்கு இருந்த அறிவை நான் வாசிக்கிறேன். The book of Romans chapter 5 verse 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. முக்கியமான சத்தியம். அவன் என்ன விளங்குது? இந்த கீழ்ப்படியாமை, இந்த மரணம் எப்படி வந்தது? நம்முடைய முதல் பெற்றோருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த பூமிக்குள்ளே, மரணம் இந்த பூமிக்குள்ளே பிரவேசித்தது போல இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டோம் என்கிற நாலேஜ். ஒன்று கீழ்ப்படியாமையினால் வந்த சாபம், இன்னொன்று கீழ்ப்படிந்ததினால் வந்த ஆசீர்வாதம், ஜீவன், ஜோயே லைஃப். இட்ஸ் நாட் ஆஃப்டர் யுவர் ஒபீடியன்ஸ். உன்னுடைய கீழ்ப்படிதலினால் வரல. உன்னுடைய கீழ்ப்படிதலினால் வருவதற்கு பெயர் சுயநீதி, மனித நீதி. இதை வைத்துக்கொண்டு 1% கூட தேவனை திருப்திப்படுத்த முடியாது. விசுவாசத்தினால் வருகிற நீதியை கொண்டுதான் நீ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். தொடர்ந்து பவுலுக்கு இருந்த அறிவு பாருங்கள். 19வது வசனம், அதே ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஐயா, நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே நீ நீதிமானாக இருக்கிறாய் என்று பல வசனங்கள் இருக்கின்றன. பல செய்திகளிலே நாம் அதை பதிவு செய்திருக்கிறோம். இவன் பவுல் தன்னை பற்றி சரியாக அறிந்திருந்தான். முதலில் பார்த்த பாருங்க, முதல் பெற்றோர் தங்களுடைய தகுதியை அறியவில்லை. 99.99% இஸ்ரவேலர்கள் அறியவில்லை. இளைய குமாரனும் அறியவில்லை. அறிந்திருந்த பவுலுடைய அந்த வெளிப்பாடை நாம் வாசிக்கிறோம். இன்னும் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். The book of Philippians chapter 3 verse 8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்றால் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு தேவன் உன்னை தகுதிப்படுத்த இருக்கிறார் என்கிற நாலேஜ். இதை நீ அறிகிற அறிவில் கடைசி மூச்சு வரைக்கும் நீ வாழ்ந்துகிட்டே இருக்கணும்ப்பா. இன்னொன்று என்ன அறியணும் தெரியுமா? உன்னை எந்த அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் அலங்கரித்து வைத்து இருக்கிறார். உன்னுடைய நாவில் இந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. இந்த இரண்டையும் அறிகிற அறிவு தான். அவன் சொல்கிறான், இதனால் நான் எல்லாத்தையும் குப்பைன்னு தள்ளுறேன். எனக்கு ஒருத்தர் 10 கோடி ரூபா தள்ளுறான், குப்பை. எனக்கு ஒருத்தர் ஏரோப்ளேன் தர்றான், குப்பை. இந்த குப்பை தன்னால என் பின்னால் வரும். ஹல்லேலூயா. ஏன்? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். ஹல்லேலூயா. பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நமக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தா, இயேசுதாங்க நமக்கு எல்லாம். நம்முடைய கிரியைகளினால் வருவது மனித நீதி. அவைகளை வைத்து தேவனிடத்தில் 1 பைசா கூட வாங்க முடியாது. விசுவாசத்தினாலே நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஆவி மனுஷனிலே பெற்றிருக்கிற அந்த தேவ நீதியை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த தேவ பரிசுத்தத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாலேஜ் இருந்ததுனால தான் பவுல் திமிரு பிடிச்சு பேசுறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, thank you Lord for your goodness. Oh, thank you Lord. Oh, thank you Lord for your goodness. Amen. அந்த பிலிப்பியர் 3:9 பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயில்ல. 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால் வருகிற சுய நீதியை பற்றி நான் பேசலப்பா.
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாக தேவன் உண்டாயிருக்கிறதுமான தேவநீதியை உடையவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பவுலுடைய வார்த்தையை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் விசுவாசம் எப்பொழுதும் விண்ணை தொடும். நீங்கள் ஒருபொழுதும் குற்ற உணர்வு அடைய மாட்டீர்கள். அவன் அழகாக சொல்லிட்டான், நான் பாவிகளிலே பிரதான பாவிப்பா, ஆனாலும் நான் குற்ற உணர்வு அடைகிறதில்ல. என்னுடைய நீதி எல்லாம் என்னுடைய கிரியைகளினால் வந்தது அல்ல, தேவன் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கீழ்ப்படிந்தாரே, அதை விசுவாசிக்கிறதுனால நான் தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். நீதியானார் இயேசு நீதியானார், நீதியானாய் தேவ நீதியானாய், பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். சுத்தமானாய் பரிசுத்தமானாய், இயேசுவே உனக்கு சுத்தமானார், பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுவே எனக்கு எல்லாம், ஐயா உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானார். ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமாங்க? சப்பையா வாழ முடியுமா? இருளில் இருக்க முடியுமா? குதூகலம் இல்லாமல் வாழ முடியுமா? அன்பான தேவர்களே, தேவன் உங்களோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். புல்டோசர் போல்னஸ் வந்துடுங்க. நான் அந்த போல்னஸுக்கு, பவுலுக்கு இருந்த போல்னஸுக்கும் தாவீதுக்கு இருந்த போல்னஸுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கேன், புல்டோசர் போல்னஸ். அப்படி என்றால் என்ன? எப்பா இன்றைக்கு உன் தலை எடுப்பேன், 40 நாள் ஒரு சேனையை பயந்து போயிருக்கு, அந்த ராட்சதன் முன்னால் நின்று இன்றைக்கு நான் உன் தலையை எடுப்பேனே. இஸ் இட் நாட் புல்டோசர் போல்னஸ்? கட்டடங்களை இடிக்குது பாருங்க, அந்த புல்டோசர் தள்ளி போடுது பாருங்க, அந்த போல்னஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஓ தேங்க்யூ மாஸ்டர். அதனால தான் அவன் சொல்கிறாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் உன் காலு கீழே. எஸ், யூ வில் பி ஆல்வேஸ் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. நேற்று இடத்துல ஒருத்தர் கூப்பிட்டார், பிரதர் எப்படி இருக்கீங்க? பிரதர் ஆஸ் யூஷுவலி ஐ எம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. அது என்ன? உபாகமம் 28:1 நிறைவேறிற்று. அவர் என்ன சொன்னார்? உன்னை பூமியில் உள்ள ஜாதிகளை விட மேன்மையாக வைப்பேன், பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை விட மேன்மையாக வைப்பேன். வச்சிட்டாரு. சிலுவைக்கு முன்னாக சொல்லப்பட்ட உபாகம் 28:1 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே அது நிறைவேறி விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நீங்கள் தான் டாப் ஆஃப் த வேர்ல்டில் இருக்க வேண்டும், இருக்க முடியும். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy we have. Thank you Lord. கொலை வேசித்தன ஒழுங்கினமானவன்க யாருங்க? தாவீது. அவனுக்கு அறிவு பாருங்க. நம்ம அறிவின் ரகசியங்களை பேசுகிறோம். இங்கிலீஷில் ஒரு சொற்றொடர் உண்டு பாருங்க, நாலேஜ் இஸ் பவர். இந்த பாவியிலே பிரதான பாவியாகிய பவுலுக்கு வெளிச்சம் இருந்ததுங்க, வெளிப்பாடு வந்துட்டே இருந்தது. என்ன செஞ்சான்? பைபிளில் 12 புஸ்தகத்தை எழுதிட்டான். எருசலேம் துறைக்கு இல்லிரிக்கம் வரைக்கும் சபையை நாட்டினான். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னான். ஆட்டு இடையே என்ன சொன்னான்? ஏப்பா நாளைக்கு இல்லை இன்றைக்கு உன் தலையெடுப்ப, ஏன்? கர்த்தருங்கிற நாமம் எனக்கு இருக்குப்பா, ரைட்? எங்களுக்கு உடன்படிக்கை இருக்குப்பா, இந்த கூழாங்கல்லில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குப்பா, ரைட்? இன்னும் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்கள். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
நம்மை குறித்து அவன் அன்றைக்கே கனவு கண்டான், தரிசனம் கண்டிருக்காங்க. அங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள், the book of Romans chapter 4 verses 7 and 8 are very very important. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்காங்க. ஒரு சந்ததி வருதுப்பா, அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டார். யாருக்கும் சந்தேகம் தான் என்ன கூப்பிடலாம், பிரதர் அப்போ நம்ம பாவம் செஞ்சால் கண்டுக்க மாட்டாரா? ஒன்றை நான் சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவீர்கள். பழைய ஏற்பாட்டில் நீ பாவம் செய்யக்கூடாது என்று போதிக்கிறது, புதிய ஏற்பாடு உன்னால் பாவம் செய்ய முடியாது என்று போதிக்கிறது. எஸ், 6:14 of the book of Romans, since you are not under law, sin cannot dominate you. பாவத்தில் நீ மூழ்கிற மாட்டாப்பா, that is the guarantee. நீ பாவத்தில் விழுந்து தேவனை மறுதலிக்க மாட்டா, ஏனென்றால் நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழலை, கிருபைக்கு கீழே வாழுகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Lord for your goodness. பழைய ஏற்பாட்டில் பிலேயாமுக்கு அந்த வெளிப்பாடு, இப்போ எப்பா ஒரு சந்ததி வருதுப்பா, பாலாக்கு சொல்ல, எப்பா ஒரு கூட்டம் வருது, இந்த மாட்டு மந்த புல்ல மேயிற மாதிரி எங்களை மேஞ்சிடக்கூடாதுங்கிறா. அதுக்கு பிலேயாம் சொல்கிறான், அதனால் நீ என்ன செய்யணும், சபிக்கணுங்கிறான். பிலேயாம் சொல்கிறான், இஸ்ரவேலில் அவர் அக்கிரமத்தை கண்டுக்க மாட்டார். நியாயப்பிரமாணத்தை கீழப்ப இந்த சத்தியெல்லாம் நான் அறிஞ்சிடறேன் பாரு, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க பாரு. கிருபை கிருபை கிருபை, வியாதி இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, என்னதெல்லாம் இருக்குது. சமாதானம் பெருகுது, சந்தோஷம் பெருகுது, ஆரோக்கியம் பெருகுது, ஐஸ்வர்யம் பெருகுது, அற்புதங்கள் பெருகுது, ஆத்துமாக்கள் பெருகிறது, டாக்குமெண்ட் பெருகிறது, ஆபரணங்கள் பெருகுதுங்க. ஏன்? பெருக்கம் என்பது நம் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. ஐயா எபிரேயர் நிருபம் சொல்றான் பாருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். 25 வசனம் இருக்குங்க, உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஓ thank you Lord for your goodness, what a loving daddy we have. எப்போ ஆட்டு இடையனுக்கு அந்த அறிவு, எந்த அறிவு? நம்ம பாவங்களை அவர் பார்க்க, இந்த வெளிச்சம் இருந்ததுனால தான் அவன் விபச்சாரம் செய்யும் பொழுதும் குற்ற உணர்வு அடையலை. உசியா எவ்வளவு துரோகம் பண்ணாங்க பாருங்க. ஒருத்தட்டு அவன்கிட்ட லெட்ரு எழுதி ஒட்டி கொடுத்துட்டான், நீ போய் யுத்த காலத்தில் அங்கே என்ன எழுதியிருக்கான், எப்பா இவன் வாரான் உசியா தளபதி, இவன் தலையை இன்னைக்கே எடுத்துட்டு அவன் கையில் எழுதி கொடுக்காங்க. எவ்வளவு பெரிய துணிகரமான பாவத்தை செய்கிறான். அவன் அறிஞ்சிருந்தான் இஸ்ரவேலில் அக்கிரமத்தை பார்க்கறது இல்லைன்ட்டு. ஹல்லேலூயா, நீ இதை புரிஞ்சிட்டிங்கன்னா அவருடைய அன்புக்குள்ளே வருவா. கீழ்ப்படிவது எளிதாகிவிடும், ஆனாலும் நம்முடைய கீழ்ப்படிதலில் குறைவு இல்லாமல் இருக்காது. குட் நியூஸ் என்னென்னா, அந்த கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் உன்னால் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வர முடியும், அவரை விசுவாசிக்க முடியும், அவரால் உன்னை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இந்த அறிவு தான் கிரகிக்க முடியாத விசுவாசத்தை கொடுக்கறதுங்க. எந்த அறிவு? பவுலுக்கு என்ன அறிவு இருந்தது? விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். தாவீதுக்கு என்ன அறிவு? எப்போ அவருடைய ஜனங்கள் நாங்கள் எங்கள் பாவத்தை பார்க்க மாட்டார். இந்த அறிவு தான் அவர்களுக்கு முழக்கத்தை கொடுத்தது. கொலை செய்த சம்மதித்திருந்த பவுல் என்ன முழங்கினா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். வேசியாகிய ஆட்டு இடையன் என்ன முழங்கினா? உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன் சொன்னார்கள்? தைரியமாக சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. என்ன நாலேஜ்? தேவனுடைய அன்பு மாறாது, தேவனுடைய உறவு மாறாது, தேவன் என்னை கொண்டு செய்ய நினைக்கிற திட்டங்களை அவர் மாற்ற மாட்டார். தேவன் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் தொடங்கிட்டு இது பெருகி கொண்டே தான் இருக்கும் என்கிற அறிவு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த QR பார்க்குறீங்க, ஜிபே நம்பர் பார்க்குறீங்க. உங்கள் விதையை நல்ல நிலமாகிய ஜாஸ் மினிஸ்ட்ரீஸில் விதையுங்க.
அந்த விதை பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கே வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே பெற்றுக்கொள்கிறீர்களா? பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஓ, பவுலை போல உம்மை அறிகிற அறிவிலே இந்த பிள்ளைகள் பெருகி கொண்டே இருப்பார்களாக. கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களுடைய ஸ்டேட்டஸை இவர்கள் அறிந்து கொள்ளுவார்களாக. அழைத்த அந்த தகப்பனாகிய நீர் இவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை சுருக்கி கொள்ள மாட்டீர், பெருக்கிக் கொண்டேதான் இருப்பீர் என்கிற அந்த வெளிச்சம் இவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மக்கள் விதைத்திருக்கிற விதையானது ஆண்டவரே பல்லாயிரம் மடங்காக பெருகி என்னுடைய பிள்ளைகளுக்கு திரும்பி வந்து சேருவதாக. இவர்கள் விதைக்கிற விதை இன்னொரு பல்லாயிரம் மடங்கு பெருகி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுக்கு வருவதாக. இந்த ஊழியத்தை உலகத்தில் உள்ள அத்தனை பாஷைகளிலும் கொண்டு செல்லத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் தேவரீர் எங்களுக்கு வழிகளை திறந்து தருவீராக. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.